லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். இணையதளத்தில் கரப்பான் ஜனதா கட்சி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் வேலை கேட்டு மதுரையில் இளைஞர்கள் பேரணி நடத்துகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த பேரணி எங்கு தொடங்கி எங்கு நிறைவடைய இருக்கிறது? இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கும் இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? வேதவள்ளி, மதுரையில் கரப்பான் பூச்சி பேரணி நடைபெற்று வருகிறது. படித்த படிப்பிற்கு உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த கரப்பான் பூச்சி பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்தியாவில் பெரும் பேசுபொருளாக உள்ள கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எனும் சமூக வலைதள பக்கம் என்பது மிக பிரபலமாகி வருகிறது. இந்த சமூக வலைதள பக்கத்தில் இளைஞர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பல கோடி பேர் இணைந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அந்த சமூக வலைதள பக்கங்களை மத்திய அரசு முடக்கி இருந்தது. இந்த நிலையில் மதுரையில் SFI மற்றும் டைபை, அதாவது இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்க இயக்கங்களை சேர்ந்த இளைஞர்கள், அதே போல படித்த இளைஞர்கள் என நூற்றுக்கணக்கான பேர் மதுரை காந்தி மியூசியத்திலிருந்து தமிழன்மை சிலை வரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேரணியை பொறுத்தமட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும், அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரம் வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு மரியாதை வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை முன்வைத்து பேரணியாக தற்போது நடந்து வருகிறார்கள். கையில் கரப்பான் பூச்சி படங்கள், அதே போல மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கக்கூடிய பதாகைகளை ஏந்தி 1 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், அதே போல மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பேரணியை எடுத்து காவல்துறை தரப்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியில் மத்திய அரசுக்கு எதிராகவும், அதே போல படித்த இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி இந்த பேரணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வேதவன், இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்களின் வலியுறுத்தல் என்னவாக இருக்கிறது? அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அடுத்த கட்ட நகர்வாக என்ன எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள்? இந்த பேரணியை பொறுத்தமட்டில் இவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரே விஷயம் என்பது படித்த இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு என்பதை மத்திய அரசு வலியுறுத்தி இருந்தது. குறிப்பாக ஆண்டிற்கு 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் எல்லாம் அப்போதைய அரசுகள் கொடுத்திருந்தன. அதனை முறையாக நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஏராளமான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு உரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும், இளைஞர்களை அதிக அளவில் பயன்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சியை பெரிதாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தங்களை விமர்சிக்கும் வகையிலான கருத்துக்கள் வருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்கிற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டும் எங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணியை இளைஞர்கள் முழக்கமிடுவதை பார்க்க முடிகிறது. வேதம், தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. வெல்லட்டும் சிறுகட்டும், வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடுக்க முடியாவிட்டால் நாட்டை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி பேரணி. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.